Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேட்டில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டாக்ஸ், ஒரு கார் வாங்க மோட்டர் பைக் எதுக்கான வரி, அதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி, இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி, இத்தனை வரி. அதுபோக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்ல மின் உற்பத்தி பகிர்வு, என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையில் நின்று போராடி இருக்கான. இது ஒரு ஆட்சி. இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல். அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவிக்கு. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபாவோட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நீ நிறுத்தி வச்சிருக்க. கால கொடுமை. முதல்ல அங்க ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி, இது புதுசு கோரிக்கை இல்லையே. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க. இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம், கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க கவனிக்கல, அது பொருள்படுத்தல. எப்படி இருக்கு? அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பாக்குறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதுல கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்ததை எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாருன்னு பேசிட்டு அலையிறிய சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை, அவங்க கொள்கை கோட்பாடுகள்ல யார் அதிகமா திருடுறது, யாரு அதிகமா வாக்கு காசு கொடுக்கறது. அவர் 1000 குடும்பத்திலே கொடுத்தா நம்ம 2000 கொடுக்கணும், அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும். இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை. இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை. நாங்க ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள். தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்க அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல, உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு.